நன்றி அதுக்கு தாங்க ஜப்பா நீங்கள் அன்றைக்கி பிள்ளைங்க வந்துட்டு கொண்டாடி கூடி நன்றி ஜப்பா அன்றைக்கி பிள்ளைங்க வந்தாலும் ஜப்பா நான் கூடாமல் வந்திருக்காங்க கொண்டாடி நன்றி நல்ல பெணத்தை கொடுத்துருக்கா கொண்டாடி நன்றி ஜப்பா பாட்டு வசனம் கதையெல்லாம் பொறுப்பில் ஒப்பு கொடுக்குற ராஜா தேவன் கதை பாதுகாத்து திருப்பி தாங்க ராஜா ஆரம்பத்துலேருந்து முடிவரையும் உங்கள் வீட்டை ஒப்பு பேச முடிஞ்சது நல்ல பிதாவே ஆமைட்டு வருத்துவான் பொய் பொய்யா பேசுவான் உன்னை விட யாரும் எங்க பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான் உன்னை விட யாரும் எங்க பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான் அவனை நம்பி விடாத நம்பி மந்திடாத கலராடுவான் கலங்கிருக்காத அவனை நம்பி விடாத நம்பி அமர்ந்திடாத அவன் கலராடுவான் கலங்கிருக்காத சாத்தா உருட்டுவான் பொய்யா பேசுவான் சாத்தான் உருட்டுவான் பொய்யா பேசுவான் மீன் பிடிக்க சென்றாரே பேரு ராமுழுதோ ஒன்று கூட சிக்கல ஏமாற்றமாய் கடற்கரையில் நின்றாரே அவர் படகை பார்த்து ஏறி அமர்ந்தாரே ஏமாற்றமாய் கடற்கரையில் நின்றாரே அவர் படகை பார்த்து ஏறி அமர்ந்தாரே போதவ பண்ண தொடங்கினாரே கர்த்தரு காலத்தில் அவளைய போட சொன்னாரு போதவ பண்ண தொடங்கினாரே கர்த்தரு காலத்தில் அவளைய போட சொன்னாரு கீழ்படிஞ்சு சொன்னபடி செஞ்சாரு பல நிறைய மீன்களை பெற்றாரு கீழ்படிஞ்சு சொன்னபடி செஞ்சாரு பல நிறைய மீன்களை பெற்றாரு படிக்கிற படிப்பு எல்லா தேவைகளும் நீங்கள் சந்தித்து நடத்த போகிறதற்காக உங்களுக்கு நன்றியானவரே. என்ன கவலைகள் கண்ணீர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நேராக வந்தாலும் நீங்கள் அதை சந்திக்கிறவராக இருக்கிற அதற்காக உங்களுக்கு நன்றியானவரே. நீங்கள் இந்த பிள்ளைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்து நடத்துகிறதற்காக உங்களுக்கு நன்றியானவரே. இசப்பா நீங்களே இந்த பிள்ளைகளோடு இருந்து நடத்துங்க. இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு நடத்துங்க ஆண்டவரே. இசப்பா நீங்கள் எங்களோடு இருந்தால் நாங்கள் எல்லா காரியத்தையும் சாதிக்கத்தக்க ஒரு பிள்ளைகளாக எங்களை நீங்கள் வைத்து நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றியானவரே. நீரே எங்களோடு நிரந்தரமானவராக இருக்கிறீர் இசப்பா, பயங்கரமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால் மொழி சுட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. இசப்பா அது போல இந்த சிறுவர்கள் ஊழியத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இசப்பா நீங்கள் உயர்ந்த இடத்திலே இந்த பிள்ளைகளை நிற்க போவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இசப்பா அந்த பிள்ளைகளை நாங்கள் உண்மை பாடும் போதும் உண்மை உயர்த்தும் போதும் இசப்பா எங்களுக்கு நீங்கள் மேன்மையும் உயர்வையும் எங்களுக்கு நீ தந்ததற்காக உமக்கு நன்றியானவரே. இசப்பா இந்த இடத்துல உங்களோட சமூகத்தில் எங்கள் நிற்க வைக்கிறதற்காக உமக்கு நன்றியானவரே. இந்த பிள்ளைகளோடு எங்களை இசப்பா நீங்கள் நடத்தின வருகிறதற்காக உமக்கு நன்றியானவரே. இசப்பா இந்த பிள்ளைகளோடு இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை இசப்பா நல்ல இடத்திற்கு நீங்கள் கொண்டு போக போகிறதுக்காக உமக்கு நன்றியானவர். உயர்வான இடத்துல இந்த பிள்ளைகள் நிற்க போகிறதுக்காக உமக்கு நன்றியானவர். என்ன கஷ்டங்கள் இசப்பா என்ன போராட்டங்கள் வந்தாலே சப்பா நீங்க எங்களோடு இருந்து நடத்துங்க. வைத்திருக்கிற நேரங்களையும் காலங்களையும் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த அதிகாரத்துல நம்ம சாராளுடைய இறப்பை பத்தி பார்க்க போறோம். சாராள் அவளுடைய 127வது வயதுல கானான் தேசத்துல உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பால மரிச்சு போறா. சாராளுடைய இறப்பை அறிஞ்சதும் ஆப்ரஹாம்க்கு தாங்க முடியாம அழுது புலம்புறான். அவன்
சாரால பிரேதமா பார்க்க மனதில்லாம அழுது புலம்புறான். அதனால ஆபிரகாம் ஏத்தின் புத்திரர்கிட்ட போய் பேச போறான். ஏன்னா அந்த இடத்துல ஆபிரகாம் அந்நியனா இருக்கிறதுனால சாராளுக்கு சாராளுடைய பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு தனக்கு ஒரு கல்லறை வேணும். அதனால ஏத்தின் புத்திரர்கிட்ட போயிட்டு தன் கண்ணு முன்னாடி இந்த பிரேதம் இல்லாதபடிக்கு நான் இதை அடக்கம் பண்ணணும், அதுக்காக எனக்கு சொந்தமா ஒரு கல்லறையை இந்த பூமியில தருவீங்களா அப்படின்னு ஏத்தின் புத்திரர்கிட்ட போய் ஆபிரகாம் கேக்குறான். அதுக்கு ஆபிரகாம் கிட்ட ஏத்தின் பிரபு என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்களுடைய மகா பிரபு, எங்க கல்லறையிலேயே முக்கியமானதுல நீங்க இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுங்க. இந்த பிரேதத்தை நீங்க அடக்கம் பண்ணக்கூடாதுன்ட்டு யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. யாருடைய கல்லறையினாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமோ ஏத்தின் புத்திரரான அந்த தேசத்தாருக்கு நன்றி சொல்லிட்டு தன் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பிரேதத்தை நான் அடக்கம் பண்றதுக்கு சோகாருடைய குமாரனாகிய எப்பேரோன் அவனுடைய நிலத்தின் கடைசியில இருக்கிற மக்பேலா அப்படிங்கிற கொகைய எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படிக்கு அதை எனக்கு தர முடியுமா, எனக்காக நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு ஆபிரகாம் ஏத்தின் புத்திரர்கிட்ட கேக்குறான். அதுக்கான விலையையும் தரதா சொல்றான். அதனால ஏத்தின் புத்திரர் எப்பேரோன் கிட்ட பேசுறான். எப்பேரோனும் அதுக்கு சம்மதிக்கிறான். எல்லாரும் முன்னாடியும் ஆபிரகாம்க்கு பிரதியுத்தரமா நீங்க கேட்டுக்கொண்ட இடத்த தரதா எப்பேரோன் வாக்கு கொடுக்கறான். எப்பேரோன் ஆபிரகாம் கிட்ட அந்த நிலத்தை உங்களுக்கு தரேன், அதுல இருக்கிற கொகையையும் உங்களுக்கு தரேன், நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த பிரேதத்தை அங்க அடக்கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு எப்பேரோன் ஆபிரகாம் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் அந்த தேசத்தார் எல்லாருக்கும் நன்றி சொல்றான். தேசத்துல உள்ள ஜனங்கள் எல்லாரும் கேட்க எபிரோன் கிட்ட ஆபிரகாம் அந்த நிலத்துடைய விலைய பத்தி கேக்குறான். அந்த நிலத்துடைய விலைய என்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருக்கிற இந்த பிரேதத்தை அதெல்லாம் அடக்கம் பண்றேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். அதுக்கு எப்பேரோன் ஆபிரகாம் கிட்ட அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும் அப்படின்னு சொல்றான். ஆபிரகாமோ 400 சேக்கல் வெள்ளிய அவனுக்கு நிறுத்து கொடுக்கறான். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிர மக்பேலாவில் உள்ள எபிரோனுடைய நிலம், அந்த பூமி, அங்குள்ள கொகை, அந்த நிலத்தை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் ஏத்தின் புத்திரர் முன்னாடி ஆபிரகாம்க்கு சொந்தமா உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியான சாராளுடைய பிரேதத்தை கானான் தேசத்துல உள்ள எப்பேரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிர இருக்கிற மக்பேலா அப்படிங்கிற நிலத்தின் கொகையில அடக்கம் பண்றான். இப்படி அந்த ஏத்தின் புத்திரர் கையால கொடுக்கப்பட்ட அந்த நிலமும் அதுல உள்ள கொகையும் ஆபிரகாம்க்கு சொந்த கல்லறை பூமியா உறுதி செய்யப்பட்டுச்சு. சாராளுடைய இறப்பையும் சாராள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையும் பத்தி பார்த்தோம். இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்குக்கான பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பெண் யாரு அப்படிங்கிறதையும் அந்த பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். ஆபிரகாம் ரொம்ப வயது முதிர்ந்தவனா இருந்ததுனால தன்னுடைய வீட்டுல உள்ளவங்களையே மூத்தவனும் தன்னுடைய எல்லா உடைமைகளுக்கும் அதிகாரியுமா இருக்கிற ஒரு ஊழியக்காரங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசத்து குமாரத்திகள்ல நீ என்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க வேண்டாம். நீ போய் என்னுடைய தேசத்துல என்னுடைய இனத்துக்கு போய் என் குமாரனான ஈசாக்குக்கு நீ பெண் கொள்ளணும். நீ அப்படி செய்வேன்னு தேவன் பேர்ல எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கைய என்னுடைய தொடையின் கீழ் வை அப்படின்னு ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன் கிட்ட சொல்றான். அதுக்கு ஊழியக்காரன் சொல்றான், நான் அந்த இடத்துக்கு போய் அந்த பெண் என் கூட வர மனதில்லாம இருந்தா நான் என்ன பண்றது? நான் திரும்பியும் இந்த தேசத்துக்கு வந்து உங்க குமாரனை மறுபடியும் அழைச்சு போகணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆபிரகாம், நீ என்னுடைய குமாரனை அங்க அழைச்சு செல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை தருவேன் அப்படின்னு தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருந்தார்ல, அத இப்போ ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன் கிட்ட சொல்றான். தேவன் எனக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு, என்ன அப்படின்னா,
உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன்னு தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ போய் அங்க பெண் பார்க்க போறதுக்கு முன்னாடியே தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்னமே அங்க அனுப்பி வைப்பாரு அப்படின்னு ஆபிரகாம் அந்த ஊழியக்காரன் கிட்ட சொல்லி அனுப்புறான். அப்போ அந்த ஊழியக்காரன் தன்னுடைய கைய தன்னுடைய எஜமானான ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வச்சு இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கறான். அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானுடைய ஒட்டகங்கள்ல 10 ஒட்டகங்களை தான் கூட எடுத்துட்டு தன்னுடைய எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களையும் கையில எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு புறப்படுறான். அங்கிருந்து புறப்பட்டு மெசபோத்தாமியால நாகோருடைய ஊருக்கு வந்து சேர்றான். நாகோர் யாரு? ஆபிரகாமுடைய சகோதரன். அங்க ஊருக்கு பின்னாடி ஒரு தண்ணீர் துறவு இருக்குது. அங்க தண்ணீர் மோந்து செல்றதுக்கு ஸ்திரீகள்லாம் சாயங்கால வேளையில வருவாங்க. இப்போ இந்த ஊழியக்காரன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய ஒட்டகங்களை அங்க மடக்கி வச்சு தன்னுடைய இருதயத்துல வேண்டிக் கொள்றான். என்ன அப்படின்னா, தேவனை நோக்கி, நான் ஆபிரகாமுக்காக இந்த காரியத்தை செய்ய வந்திருக்கேன், நீங்க இதுக்கு தயவு செய்யுங்க அப்படின்ட்டு தேவன் கிட்ட விண்ணப்பம் பண்றான். இப்போ ஆபிரகாமுடைய இந்த ஊழியக்காரன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்? ஆபிரகாம் சொன்னதுனால ஈசாக்குக்கான பெண்ணை தேடி வந்திருக்கிறான். இப்போ இதுதான் ஈசாக்குக்கான பெண் அப்படிங்கிறத இவன் எப்படி தெரிஞ்சுப்பான்? அதனாலதான் தேவன் கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறான். இந்த பெண் தான் ஈசாக்குக்கான பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் முன்னாடி வைக்கிறான். அது என்ன அடையாளம் அப்படின்னா, நான் இப்போ இந்த தண்ணீர் துறவு கிட்ட நிக்கிறேன். இப்போ இந்த ஊர் பெண்கள் எல்லாம் இங்க தண்ணீர் பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி வர பெண்கள்ல நான் எனக்கு தண்ணி கேட்கும்போது அந்த பெண் எனக்கும் தண்ணி கொடுத்து உங்க ஒட்டகங்களுக்கும் நான் குடிக்கும்படி வார்ப்பேன் அப்படின்னு எந்த பெண் சொல்றாளோ அந்த பெண்ணை ஈசாக்குக்கா நியமித்ததா இருக்கும்படிக்கு நீங்க அனுகிரகம் செய்யுங்க. இது மூலமா எனக்கு அதை அறிய செய்யுங்க அப்படின்னு இந்த ஊழியக்காரன் தேவன் கிட்ட கேக்குறான். அவன் அப்படி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுடைய சகோதரனான நாகோர் இருக்கான்ல, நாகோருக்கும் மில்காலுக்கும் குமாரனான பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் அங்க குடத்தை தூக்கிட்டு அங்க இருந்து வாரா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமா இருந்தா. அவ அந்த துறவுல இறங்கி குடத்தை நிரப்பிட்டு ஏறி வரும்போது அந்த ஊழியக்காரன் அவகிட்ட தண்ணீர் கொடுக்கும்படி கேக்குறான். அதுக்கு அவ குடியும் என் ஆண்டவனேன்னு சொல்லி சீக்கிரமா தன்னுடைய குடத்தை கையில இருந்து இறக்கி அவனுக்கு தண்ணீர் குடிக்க கொடுக்கறா. அவன் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஒட்டகங்களுக்கும் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா தன்னுடைய கையில இருக்கிற குடத்துல உள்ள தண்ணிய ஒரு தொட்டியில ஊத்திட்டு இன்னும் போய் மோந்து வரேன்னு சொல்லிட்டு அந்த துறவுக்கு போய் தண்ணி கொண்டு வந்து ஒட்டகங்களுக்கும் கொடுக்கறான். அவ அப்படி செஞ்சதும் அந்த ஊழியக்காரன் அவளை குறிச்சு ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தான் இதை வாய்க்க பண்ணினாரோ அப்படின்னு அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். இத பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் அதை அழகா சொல்லி தருவாரு. இதை செய்யலாமா இல்ல வேணாமாங்கிற குழப்பம் இருக்கும்போது இப்படி ஒரு அடையாளத்தை கேட்டு அதுல கிடைக்கிற பதிலை வச்சு நம்ம முடிவெடுக்கலாம். அது தேவன் கொடுத்த முடிவா இருக்கும். ஒட்டகங்கள் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரன் ரெபேக்காக்கு 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவ கைக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுக்கறான். எடுத்து கொடுத்துட்டு, நீ யாருடைய மக அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா? உன்னுடைய தகப்பன் யாரு? உன்னுடைய தகப்பன் வீட்டுல நான் இன்னைக்கு தங்குறதுக்கு எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு ரெபேக்கா கிட்ட கேக்குறான். அதுக்கு அவளும், நான் நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த குமாரனான பெத்துவேலுடைய மகள் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, எங்க இடத்துல வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்குது, தங்குறதுக்கு இடமும் இருக்குது அப்படின்னு சொல்றான். இப்ப இதுல பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு தேவன் ஈசாக்குக்கான பெண்ணான ரெபேக்கால காட்டி கொடுத்தாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.